ஸோ அவர் இந்த போக்கிரி படப்பிடிப்பில் வந்து அவர் நடிக்கிறார். அவருமே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த படத்தில். ஸோ ஒரு படப்பிடிப்பு அது வந்து ஒரு ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நெப்போலியனை பார்க்கறதுக்கு ஒரு 20 பேர் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. நெப்போலியனை போய் பார்க்குறாங்க. நெப்போலியனோட லஞ்ச் சாப்பிட்றாங்க. எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நண்பர் கேட்குறாரு, சார் வந்து விஜய் சாரை பார்க்கலாமா? பொதுவாகவே நீங்கள் இயல்பு என்னன்னா, இப்போ ரஜினி சாரோடைய ஷூட்டிங்க்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு ரஜினி சாரை ஒரு பார்க்கலாமா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு இயல்பு தான், ஹியூமன் டெண்டன்சி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சாரை பார்க்க முடியுமா சார், பார்க்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே, ஏன் என்னென்ன, வாங்க வாங்க வாங்க, நம்ம தம்பி தான், நான் கூட்டு போறேன், என்ன இது கேட்குறீங்க, வாங்க, யோசனை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்ணிருக்காரு, தன்னை ஒரு என்னப்பா இது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட போயிருக்காரு. நம்ம தம்பி தான் அவர், என்னன்னா நம்ம தம்பி தான், நம்ம பிள்ளை தான். அதாவது நெப்போலியன் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியன் கம்பேர் பண்ணால் ரொம்ப ஜூனியரான ஒரு ஆர்டிஸ்ட் தான். நான் சொல்கிறது வயதில். அப்படி இருக்கும்போது சரி யதார்த்தமாக கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிட்டு போயிருக்காரு. கேரவனை நோக்கி போயிருக்காரு. அங்கே கேரவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் காவலான்னு நின்றுருக்கான். அந்த பையனுக்கு ஒரு 20, 22 அந்த மாதிரி தான் வயசு இருக்கும். அவனுக்கு மென்டல் மெச்சூரிட்டினாலே என்னன்னு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த டோருக்குள்ளே இதை தாண்டி யாரும் வரக்கூடாதுன்னு அந்த நடிகர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுவான். நெப்போலியன் போய் அந்த கேரவன் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் அப்படி திறக்கிறதுக்கு போயிருக்காரு. அந்த பையன் ஓடி வந்து, சார் என்ன சார் என்ன சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்காரு. இல்லை தம்பியை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றாரு. என்ன சார் நீங்கள் இப்படி, அதெல்லாம் யாரையும் விட முடியாது சார்